திமுக கொடுத்த 521 தேர்தல் வாக்குறுதியில் 20 வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றப்படவில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார். தொடர்ந்து கோவை சாலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளரை சந்தித்த அண்ணாமலை, திமுக அறிவித்திருந்த 521 தேர்தல் வாக்குறுதியில் 20 வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றப்படவில்லை என்றும், அப்படி நிறைவேற்றியதாக முதல்வர் ஸ்டாலின் கூறினால் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா எனவும் கேள்வி எழுப்பினார். 2021 நம்முடைய சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தான். என்ன கொடுத்தான்? நகை கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்பு. இந்த மாதிரி பல கதைகள் எழுது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 100 நாள்ல இருந்து 150 நாட்களாக உயர்த்துவோம். ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம். இந்த மாதிரி பல விஷயத்தை எழுதியிருந்தாங்க. இன்னைக்கு 33 மாதம் கிட்டத்தட்ட திமுகவுடைய ஆட்சியில பாதி காலம் முடிஞ்சு போச்சுங்கம்மா. பாதி காலம் முடிஞ்சது திமுக. அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு அறிக்கையை தூக்கிட்டு வர்றான். நாங்க ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல் 75 ரூபாய் கொடுப்போம். இப்பதான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 2 வருடங்கள்ல பெட்ரோல் டீசல் விலையை மட்டுமே 3 முறை குறைத்திருக்கின்றார். இப்ப 2 ரூபாய் குறைச்சு, போன தீபாவளிக்கு 10 ரூபாய் 7 ரூபாய். நம்முடைய வாக்குறுதியை சொல்லாமல் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இவங்க சொன்ன 5 ரூபாய் 4 ரூபாயை இன்னும் குறைக்க முடியவில்லை. இன்றைக்கு 35 ரூபாய் குறைப்போம் என்று இந்த தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருக்கிறோம். திமுகவை பொறுத்தவரை ஒரே தேர்தல் வாக்குறுதி. சட்டமன்ற தேர்தல் அடிச்சு பாராளுமன்ற தேர்தல் எழுதுவாங்க. 5 ரூபாய் 4 ரூபாய் அடிச்சு 65 ரூபாய் எழுதுவாங்க. திரும்ப அதை கொண்டு வந்து மக்கள் மன்றத்தில் காட்டுவாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் தோற்ற பிறகு மறுபடியும் இந்த தேர்தல் அறிக்கை எடுத்து பாராளுமன்ற தேர்தல் அழிச்சு சட்டமன்றம் எழுதுவாங்க. 65 அழிச்சு 50 எழுதுவாங்க. அதை கொண்டு வந்து மறுபடியும் 2026 உங்க முன்னாடி காட்டுவாங்க. இதான் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை. முழு பொய்களை அது ஒரு புத்தகமாக வெளியிட்டு தேர்தல் அறிக்கை என்று பிதற்றிக் கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் சாத்தியமா நீங்க சொல்ல? இவ்வளவு பொய்களை சொல்லி ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 2021 அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய 511 தேர்தல் வாக்குறுதி வெறும் 20 தேர்தல் வாக்குறுதி கூட இதுவரை நிறைவேற்றவில்லை.